டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம். இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. உலகெங்கும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த உலகத்தில் இந்த அஸ்ட்ராலஜி வந்ததுக்கப்புறம் எனக்கு 2 வகையான கிளையண்ட்ஸு. ஒருத்தர் கடகராசிக்காரர்கள், இன்னொன்று விருச்சிக ராசிக்காரர்கள். இவர்களெல்லாம் என்னை வாழ வைக்கும் தெய்வங்கள். உலகத்தில் நான் எங்கே போனாலும் விருச்சிக ராசிக்காரர் தான். சமீபத்தில் அது மலேசியா போயிருந்தப்போ தம்பி மனோவை பார்த்தேன், அவனும் விருச்சிக ராசி தான். ஆள் விருச்சிக ராசி. அது என்னமோ தெரில, எனக்கும் இந்த விருச்சிக ராசிக்கு உள்ள பந்தம். விருச்சிக ராசிக்காரர்களுக்காக நான் சொல்லவில்லை, பொதுவாகவே ஒரு ஜோதிடராக சொல்லுகிறேன், அவ்வளவுதான். டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். நம்ம ஸ்பெஷல் தான், ஆனால் இங்கே நேர்மையாக நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. இதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. ரைட். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மே மாதம் எப்படி இருக்க போகிறது? மே மாதத்தின் ராசி பலன்கள் கிரகங்கள் அமைப்பை பார்த்தால் 5ஆம் இடத்திலே வரக்கூடிய சனி, 5லே சனி, யோகஸ்தானத்தில் சனி. அடடா அடடா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? இந்த டயலாக் என்னால் தான் உலகறியப்பட்டது. எனக்கு சனி கொடுத்தார், அதனால் சொல்கிறேன். சனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேர்மையாக இருந்தால் அள்ளி கொடுக்கும் தெய்வம் சனி. ஆனால் நேர்மையாக இருக்கணும், தொழிலில் உண்மையாக இருக்கணும், எல்லாத்துலேயும் நேர்மையாக இருக்கணும். உங்களை சார்ந்தவர்களுக்கு முதல்ல உண்மையாக இருக்கணும். நிறைய பேர் ஒரு முக்கியமான ஃபோன் வரும், நம்ம கூடயே ஒர்க் பண்ணுவாங்க, அவங்கள விட்டுட்டு தனியாகவே பேசுவாங்க. ஏன்னா அது பிஸ்னஸ் ஃபோனா, அவங்களுக்கு தெரியக்கூடாதான். அப்போ எதுக்கு ஒன்றா பழகிக்கிட்டு? ஒன்றா பழகினா ஓப்பனாக இருக்குடா. அப்போ 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய டிரான்ஸ்பரன்சி, நீங்கள் எந்த பிஸ்னஸை பண்ணாலும் இந்த மாதம் டாப்பர் நீங்கள் தான். இந்த மாதம் உங்களுக்கான பொன்னான மாதம். கடை ஆரம்பிக்க போகிறேன் சார், உணவுப் பொருள் கடை ஆரம்பிக்க போகிறேன், பேக்கரி ஆரம்பிக்க போகிறேன், ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன், ஸ்பா வைக்க போகிறேன், அல்லது நான் இது பண்ண போகிறேன், ஹோட்டல் ஒன்று அக்ரிமெண்ட் போட போகிறேன், லாட்ஜிங் பண்ண போகிறேன், நான் இது பண்ண போகிறேன், தண்ணீர் சம்மந்தப்பட்ட வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ண போகிறேன். எதை நீங்கள் செய்தாலும் சரி, அதற்கு யூ ஆர் பிளஸ்டு. சுவாமி தரும் அனுகிரகம். பிளஸ் 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 பிளஸ், அவ்வளோதான். யூ ஆர் பிளஸ்டு. காரணம் என்னவென்றால், உங்களுக்கு சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். 5லே சுக்கிரன் வேற. யார்? 7க்குடைய கலத்திரகாரகன் சுக்கிரன் உச்சம் பெற்ற 5ஆம் வீட்டில். கணவரால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் அதிகம். கணவரால் 7 நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், விருச்சிகராசிக்காரர்கள் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கப் போகிறீர்கள். 5ஆம் வீட்டிலே வரக்கூடிய சனி பகவானால் ஒரு ஸ்தாபனம் உருவாக போகிறது. புதிதாக ஒரு நிறுவனம் உண்டாக போகிறது. 7க்குடைய சுக்கிர பகவான் 5ஆம் வீட்டிற்குடைய சனி பகவானோட சேர்ந்து குழந்தை பிறக்க போகுது. மே மாதம் உங்களுக்கான புத்திரஸ்தான புத்திரகாரகன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கான மாதம். ஹனிமூன் போகிறது, இல்லற வாழ்க்கையில் இன்பங்கள் எல்லாம் ஏற்படும். ரொமான்டிக் மந்த். சச் ரொமான்டிக் மந்த் எதுனா அது மே மாதம் தான். மே மாதம் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. வாழ்க்கையின் பரிபூரணத்தை உணரப்போகிறீர்கள். சுக்கிரனே உச்சம். அப்புறம் என்ன கேட்கணும்? எல்லாம் வல்ல எம்பெருமான் சனி பகவானோட சேர்ந்து 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உச்சம் பெற்ற சுக்கிரன் தரும் நற்பலன். காதலின் நிமித்தமாக குழந்தை வரப்போகிறது. ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகிறார். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பிறக்க போகிறார். அப்போ 5ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவானோடு சேர்ந்த சுக்கிரன் புத்திர பிராப்தியை உண்டு பண்ணுகிறார். 2, 5க்குடைய குரு பகவான் 8இல் மறைவது ஒரு ஆபத்து. என்ன? வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குவார். வயிற்றிலேயே பிரச்சனை வரும். லிவர், பெருங்குடல், கிட்னி ஸ்டோன், அல்லது யுட்ரஸில் சின்ன சின்ன கட்டிகள் போன்றவை, வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு வருடம் இருக்கும். இந்த மாதம் அதிகமாக இருக்கும். வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலியில் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறது, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். வயிறு ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும், ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும், நிறைய மோர் குடிக்கணும், இதெல்லாம் ஏற்படும். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு குழந்தை பிறக்க போகிறது இல்லையா, அதனால் உடம்பை வயிறு பத்திரமாக பார்த்துக்கணும். ஏன்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனிக்கு ஸ்டைலே சொல்லிட்டு செய்கிறது தான், அது சனி செய்வார். ஸோ அப்போ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். அடுத்து 9ஆம் வீட்டிலே செவ்வாய் ராசிநாதன் 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார். ராசிநாதன் 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஏற்படும்? அதிர்ஷ்டங்கள் பெருகும், அதிர்ஷ்டங்கள் கைகூடும்.
நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவுமாக ஒன்றாக சேர்ந்து, கேது பகவான் ஒர்க் பண்ணுறதுக்கு 10ஆம் வீட்டை தவிர ஒரு சிறப்பான ஒரு இடம் இல்லை. ஏன்னா 10லே கேது வரும்பொழுது தொழில் ஸ்தானத்தை விருத்தி பண்ணுவார். இப்போ நீங்கள் விருச்சிகராசிக்காரர்களாக ஒரு ஸ்தாபனம் தொடங்கிறதுக்கு, ஒரு கம்பெனி ஆர்த்தரப்ரனர் முதலாளிகள் ஆவதற்கான முயற்சிகளை ஆல்ரெடி யூ ஸ்டார்டட். மே மாதம் அப்படி குரு பகவான் வரும் பொழுது, அப்படி ராகு வரும் பொழுது இதெல்லாம் குதிர்ந்திருக்கும். இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா விருச்சிகராசிக்கார நண்பர்களே, இவர்கள்லாம் எப்படின்னா, அவங்க வர்றதுக்கு முன்னாடி இப்படி எல்லாத்தையும் பார்த்துருவாங்க, இப்படி எல்லாத்தையும் பார்த்து ரெடி பண்ணிடுவாங்க. அவங்க வரும்போது அதெல்லாம் அந்த ஸ்தானத்தில் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு கெத்து. இந்த டேட்டில் இது நடக்கும் அப்படின்னா அது நடந்துடணும். அப்போ தான் அது குருவுக்கு கெத்து. டேட்டு படி நடந்துக்குவாங்க அவங்களாம். டேட்டு தான். மே மாதம் உங்களுக்கான புத்திர பிராப்திக்கான மாதம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் நடக்கலைன்னா இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீங்கள் கண்டிப்பாக நடக்கும். மகிழ்ந்து சந்தோஷமாக இருங்க. இதெல்லாம் நடக்க போகுது. அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தும் இந்த மே மாதம் தான். எதையெல்லாம் நான் நல்ல விஷயமாக சொல்லணும், ஒரு சின்ன ஆபத்து. 4லே வரக்கூடிய ராகு நற்பெயரை கெடுக்க போகிறார். விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் யார் கூட ஃபோனில் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க என்ற பிரச்சனை வரும். ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டிய மாதம் இது. இந்த மாதம் தான் நீங்கள் என்ன சொல்கிறது, உங்களுடைய பர்சனல்ஸ், உங்களுக்குன்னு இருக்கிற பர்சனல்ஸை ஷேர் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் குடும்ப உறவுகளில் பிரச்சனைகள் ஏற்படும். ஏனென்றால் உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ளே சந்தேகங்கள் வருவதற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். காரணம், 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நற்பெயரை கெடுக்கும். ரொம்ப நேரம் ஆன்லைனில் என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் ஏற்படும். இந்த சந்தேகம் எனும் பாம்பு வரப்போகிறது. இது நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள்ங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ராகுவுக்கு எதிரான சக்தி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. 4லே வரக்கூடிய ராகு அம்மாவுடைய உடல்நிலை கெடுப்பார். விருச்சிகராசிக்காரர்கள் அம்மாவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரும். இது 2 தான் ஆபத்து. மற்றபடி நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் எதுவுமே பிரச்சனை இல்லை. ஸோ இது மற்றபடி நீங்கள் தொழிலதிபராக போகிறீங்க, குழந்தை பிறக்க போகுது, பணம் சேரப்போகிறது, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம் இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.